श्रीशैलदासार्य कृपार्थमन्त्रं श्रीदेवनाथार्य दयैकपात्रं वेदार्थविज्ञं सुगुणाभिरामं नारायणार्यं गुरुवर्यमीडे श्रीमते श्रीनारायणदासार्य महादेशिकाय नमः। श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। अस्मद् गुरुपरम्परायै नमः। போன ஸ்லோகத்துல இத மாதிரி தேக யாத்திரை பண்ணி ஆகணும், எப்பொழுதும் தானியங்கள் கிடைக்குமா, எப்படி சாப்பிட முடியும், அதனால உனக்கு ஜாடராக்னி உன்னை படிச்சிடுமே, அதுக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டா அது போட்டுமே, அப்படிதான் இருந்துட்டு போட்டுமே அப்படின்லாம் சொல்லி எங்களுடைய வாக்கு சாயங்காலத்துல மலர்ந்து இருக்கக்கூடிய வசந்த ஜாதி மல்லியினுடைய வாசனையை உடையது. அப்படிப்பட்ட வாக்குனால நாங்க யாரையுமே யாசிக்க மாட்டோம் அப்படின்னு சாதிச்சுட்ட. அதுக்கப்புறம் இப்ப மேல ஒரு விஷயம் சொல்ற, ஒரு ராஜா, அந்த ராஜா கிட்ட போய் நாம தானம் வாங்கணும். அது என்னது, பிக்ஷை வாங்குற மாதிரி, பிச்சை எடுக்கிறது தானே. அது எப்படி எல்லாம் பண்ணணும், ஒரு ராஜகிரகத்துக்கு போகணும். ராஜகிரகத்துக்கு போகச்சே நாம எப்படி எல்லாம் கோணங்கித்தனம் பண்ண வேண்டியதா இருக்கு, எத்தனை அவமானங்கள் எல்லாம் நாம அனுபவிக்க வேண்டியதா இருக்கு. இப்படிப்பட்ட அனுபவம் எல்லாம் நமக்கு தேவையா? உபனிஷத் சொல்றது, ஒரு தானம் கொடுத்தா எப்படி கொடுக்கணும், ஸ்ரத்தையா தேயம் அஸ்ரத்தையா அதேயம் கிரியா தேயம் தியா தேயம் தியா தேயம் சம்விதா தேயம் அப்படின்லாம் சொல்றது. ஸ்ரத்தையா தேயம், ஸ்ரத்தையா கொடுங்கோ, அஸ்ரத்தையா கொடுக்க கூடாது. அந்த மாதிரி வெட்கப்பட்டும் கொடுங்கோ, என்னால இவ்வளவுதான் கொடுக்க முடிஞ்சது, நிறைய நமக்கு சமர்ப்பிக்கணும், என்னால முடியலையே, இவ்வளவுதான், நிறைய கொடுத்தா கூட இப்படிதான் நினைக்கணுமா, அந்த மாதிரி நினைச்சேன்னு கொடுங்கோ அப்படின்னு சொல்றது. பயந்துட்டே கொடுக்கணுமா, ஐயோ நாம கொடுக்கறதெல்லாம் விபரீதமா போயிட போறதே, தவறானதா கொடுத்துட போறோமே, அவளுக்கு அதிருப்தி வந்துட போறது அப்படின்லாம் பயந்துட்டு கொடுக்கணும். அத மாதிரி நம்ம கொடுக்கறது நம்மளுடைய அறிவுக்கு தெரிஞ்ச மாதிரி கொடுக்கணும். எதை கொடுத்தாலும் நம்மளுடைய ஞானத்துக்கு விஷயமாகணும், அந்த மாதிரி கொடுக்கணும். என்னவோ எடுத்தேன் கவித்தேன்னு கொடுத்துடக்கூடாது. இப்படி எல்லாம் சொல்றது. ஸ்ரத்தையா தேயம் அஸ்ரத்தையா அதேயம் அப்படின்லாம் உபனிஷத் சொல்றது. இந்த மாதிரி கொடுக்க சொல்லி இருக்கு சாஸ்திரங்கள். தானம் பண்றதுக்கு சாமானியம் இல்லை. அவளை உட்காந்து வச்சு அவளை சேவிச்சு எப்படி எல்லாம் சமர்ப்பிக்கணும், இதுதான பிரக்கிரியை. ஆனால் எல்லாரும் என்ன நினைச்சுன்றா தெரியுமா, தானம் கொடுக்கிறவன் நானும், நீ பிரதிகிரகிதா, நீ வாங்கிக்கிறவன் தானே அப்படின்னுட்டு அவளுக்கெல்லாம் ரொம்ப கர்வம் எல்லாம் அகங்காரம் எல்லாம் அதிகமா போயிடுறது. கர்வமும் அகங்காரமும் அதிகமா போயிடுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன ஆகும், நம்ம எதை பண்ணாலும் ஒரு அலட்சிய பாவனையோடு தான் கொடுப்போம், தம்பத்துக்கு கொடுக்கறதா ஆயிடும். இதெல்லாம் ராஜசமான தானம் அப்படிங்கிற பெருமாள், ராஜசமான தானம் அப்படின்னு பெருமாள் 15 அத்தியாயத்தெல்லாம் சாதிச்சிருக்க. சாத்விகமான தானம் தான் பண்றது சரியானது, ராஜசமான தானம் பண்றதுன்றது ரொம்ப 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 தவறானது. அந்த மாதிரி பண்ணினோம்னாக்கா அதுக்கு புண்ணியமும் கிடையாது. அது என்ன ஆகும், யாருக்கு கொடுக்கிறோமோ அவளுடைய அதிருப்தியை சம்பாதிச்சுட்டதான் ஆகும். அதனால அப்படிப்பட்டவாளுடைய பவனம் மாளிகை, அந்த மாளிகையில போய் உட்கார்ந்துக்கணும்.
அல்லது கெஞ்சணும். முதல்ல இது தெய்வம் வரம் கொடுத்தாலும் பூஜாரி வரம் கொடுக்காதுன்னு சொல்லுவா பாருங்க. அந்த மாதிரி ராஜா கூட அனுகூலமா இருக்கலாம். ஆனால் நம்ம உள்ள போகச்சேதே துவாரபாலகன் இருப்பான். அந்த சேவக்காரர் ராஜபட்டாளன்னா இருப்பா. அவள்லாம் அலட்சியப்படுத்துவார். அங்க போய் உட்காரு கொஞ்ச நாள், அவர் ராஜா வரட்டும் அப்படி இப்படின்னு. எப்படி நம்ம கோணிண்டு உட்காரணும், எவ்வளவு அகௌரவப்படும். இப்படிப்பட்ட அகௌரவப்பட்டு நம்ம அங்க போய் போகணுமா? இதெல்லாம் நமக்கு தேவையா? அவளுக்காவது கொஞ்சமாவது இருக்க வேண்டாமா? ராஜாக்கள் தானே, ராஜாக்கள்லாம் வாசிப்பாளே, ராஜாக்கள்லாம் வாசிப்பாளையோ, வாசிச்சுதான் என்னென்ன தெரிஞ்சுக்கணும். நமக்கு ஆத்ம குணம்ன்றது முக்கியம். ஆத்ம குணம்ங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம். அந்த ஆத்ம குணத்தை வச்சுட்டுதான் நாம பிரவர்த்திக்கணும் அப்படின்னு அவளுக்கு தெரிய வேண்டாமா? அத மாதிரி தெரிஞ்சுக்காம அவன் என்ன பண்றா அப்படின்னா, எப்படி அவமானப்படுத்தலாமோ அவமானப்படுத்துவாரு. அந்த மாதிரிலாம் பண்ணினான்னாக்கா எவ்வளவு அபச்சாரம் அது. அவளுக்கு அது கூடாதுன்னு அவளுக்கு தெரியலையே. அது அவன் நினைச்சுட்டு இருக்கா, நாங்க ராஜாவா இருக்கேன், எனக்கு சமம் யாருமே இல்லை. எத்தனையோ மகாராஜாக்கள் நமக்கு தெரியும். ஜடபரதர் உபாக்கியானம் தெரியும். இந்த ஜடபரதர் எப்பேற்பட்டவர் அப்படின்னா, மகா தபஸ்வி, மகா யோகி. பூர்வ ஜென்மாவில முதல்ல ஆதிபரதர் பேர் அவருக்கு. அவர் பிறந்தார். அவர் என்ன பண்ற, வனவாசத்துக்கு வந்துடுறார். வானப்பிரஸ்தாசிரமம். நல்ல யோகம். நல்ல யோகத்துல போற சமயத்துல ராஜாவுக்கே உண்டான ஒரு கருணை என்னன்னாக்கா, ஒரு மான் குட்டி அது அடிபட்டு வந்துடுறது. அதுல அவருடைய புத்தி போயிடுறது. அதை காப்பாத்து நினைச்சுட்டு அந்த மான் இறந்து போயிடுறது. உடனே அவருக்கு என்ன ஆயிடுறது, மானையே நினைச்சுட்டு போயிடுறாரு. ஆனால் யோகாபியாசத்தை ஆரம்பிச்சுட்டார். அதோட பிரபாவம் நல்லா படிச்சது. அடுத்த ஜென்மாவில மானா பிறந்தார். மானா பிறந்தாலும் அந்த சிந்தனை வந்தது. திருப்பி அவர் இறந்து போற, திருப்பி ஜடபரதரா பிறகுறார். அவர் மகா தபஸ்வி யோகி தான். ஆனால் லோகம் தெரியல. இதெல்லாம் தேவையே இல்லையே. ஆத்துல அத்தனை பிள்ளைகள்ல அவர் மாத்திரம் உடம்பு கொழுத்து ஜம்முன்னு இருக்கார். ஏன்னா அவர் எந்த வேலையும் செய்ய மாட்டார். வேலைக்கு போடுவா அப்பா அம்மா, நல்லா சாப்பிடுவார். அம்மா எல்லாம் கஷ்டப்பட்டுட்டே போய் சேர்ந்துட்டா, ஐயோ இந்த பிள்ளைக்கு யார் சேர்ந்து போடுவா அப்படின்னு. கடைசியில இவர் துரத்திடுறார். அவ அப்பா அம்மா எல்லாம் போயிட்ட உடனே இவர் பாவம் கடைசி இடத்துல சாப்பிடுவார். சாப்பிடாட்டி இல்லாட்டாக்கா ஒண்ணும் இல்லை அப்படின்லாம் இருந்துருந்தார். அப்படி இருக்கிறதுதான் ஒரு ராஜா ஜலக்கடைக்கு வரான். அவனுக்கு பல்லக்கு தூக்குறவா இல்ல ஒருத்தர் குறைஞ்சு போயிடுறா. இவரை பிடிச்சி இந்த வாட்ட சட்டமா இருக்கான்னு ஐஷன் வந்துடுறா. யாருக்கும் தெரியல அவர் யாருன்னு. இவர் லோக பிரஜையே இல்லாம நடக்கிறச்சே கண்ணாமண்ணான்னு இவர் அழகு போடுறார். அவள்லாம் ஒரே மாதிரி அழகு போடுறா. இவர் இஷ்டத்துக்கு தன்னுடைய பாதங்களை வைக்கிறார். அதனால மேல பல்லக்குல இருக்கிற ராஜாவுக்கு கஷ்டம் வருது. அவன் அடிச்சு விடுறான். அடிச்சுட்ட உடனே அப்ப இவர் சொல்றேன், நீ என்னைய அடிச்ச, என்ன வேணாலும் அடிக்க முடியுமா, என் உடம்பு அடிச்சுட்டு என்ன அடிச்சுட்டுதான் நினைச்சுக்கிறப்பா அப்படின்லாம் சொன்ன உடனே அவனுக்கு தெரிஞ்சு. அவனும் மகாராஜா, பெரிய பண்டிதன். அவன் உடனே எகிரி குதிக்கிறான். அபராக்ஷமனை பிரார்த்திக்கிறான். அதுக்கப்புறம் அற்புதமான சம்வாதம், ஆதிபரத சம்வாதம்னு அதுக்கு பேரு. ரொம்ப அழகழகான உபதேசங்கள்லாம் வருது. எங்க நன்னா இருக்கும். அந்த கிருஷ்ண புராணத்துல அவ்வளவு நன்னா சொல்றா. அந்த பாகத்தை படிக்கிறவாளுக்கு அவ்வளவு நல்ல கதி வரும் அப்படின்னா இந்த பலஸ்ருதியே இருக்கு. இத மாதிரி இருக்கிற ராஜாக்களும் இருக்கா. ஆனால் இந்த மாதிரி மூர்க்கத்தனமா இருக்கக்கூடிய ராஜாக்கள் இருக்கா. அவளுக்கு தன்னுடைய இது என்ன அப்படின்னே தெரியலையே. ஐயோ நாம கஷ்டப்பட்டு இருக்கோம், இந்த சம்சாரத்துல நாம மாட்டிக்க கூடாது
அப்படின்னு அவளுக்கு தெரியவே இல்லை பாருங்க. அவளுக்கு தெரியல. அவ தெரிஞ்சிருந்தா இத மாதிரி பண்ணுவாளா? ஆழ்வார் சொல்றேன், ஒரு நாயகமாய் ஓட உலகுடனாண்டவர் கருணாய் கவர்ந்த காலர் சிதகிய பானையர் பெருநாடு காணு இமையிலே பிச்சை தாம் கொள்வர் திருநாளந்தாள் காலம்பெற சிந்தித்து இம்மினோம் அப்படிங்கிற. ஒரு நாயகமாய் உலகுடன் ஆண்டவர், ஒரு நாயகன், ஒரே நாயகன், ஏக சத்ராதிபதி, ஏக சத்ராதிபதியா இருந்து லோகத்தெல்லாம் ஆண்டவன் தான். ஆனா யுத்தம் வந்து தோத்து போய் ஒண்ணுமே இல்லாம புறமத்துக்கிட்டு ஓடுறோம். அந்த சமயத்துல ஒரு நாய் ஆதி வர துரத்துறது இந்த ராஜாவை, கையில இருந்ததெல்லாம் கீழே விழுந்து உடையிறது, ஒண்ணுமே இல்ல. கடைசியில என்ன பண்றான் அவன்? தெய்வமே கதின்றான். ஏக சித்திராதிபதினாக்கா நம்ம தேவப்பெருமாள் மகாநவமி அன்னைக்கு ஏக சத்திரத்துக்கு கீழே அற்புதமா எழுந்து இருப்பார். அது ஏக சத்திராதிபதி. ஏன்னா அவன்தான் சர்வலோகத்துக்கும் அதிபதி, அயரவனும் அமரர்கள் அதிபதி அவன். அவன் அப்படிப்பட்டவன் நம்ம தேவப்பெருமாள் அப்படின்னு சொல்றோம். அந்த மாதிரி இருக்கிறத விட்டுட்டு இந்த மாதிரி ராஜாக்களுக்கு எல்லாம் என்ன இருக்கு? கடைசியில எப்ப நல்ல புத்தி வருது? நாய் தொத்திண்டு எல்லாம் விழுந்து போய் ஒண்ணுமே இல்லாம அந்த சமயத்துலதான் இத மாதிரி இருக்கிறத ராஜாக்களை போய் நம்ம சேவிக்கணும்னா அந்த மாதிரி ராஜபவனத்துல நமக்கு என்ன கிடைக்கும் சொல்லுங்க? இவன் எல்லாம் ரொம்ப மோசமானவா. இவாளுக்கு ஒன்னும் புரியலையே. நம்ம பார்க்கிறோம் மழை பெய்யறது, மழை பெய்யச்ச அந்த சொட்டு சொட்டா இந்த மாதிரி சாளரங்கள்லாம் ஜலம் சொட்டும். அந்த ஜலம் சொட்டச்ச பார்த்தா அழகா முத்து மாதிரி ரொம்ப அழகா இருக்கும், ரொம்ப அழகா இருக்கும் முத்து மாதிரி. ஆனா கீழே விழுந்தா என்ன ஆகும்? உடஞ்சி செதறி போய் ஒண்ணு இல்லாம போயிடும். அத மாதிரிதான் வாழ்க்கையும். யாருக்குமே அப்படிதான். 30 வருஷம் வாழ்ந்தவனும் இல்லை, 30 வருஷம் கெட்டவனும் இல்லைன்னு சொல்லுவா பாருங்க. அத மாதிரி நம்ம யாருமே அப்படிதான். இதை நாம சொல்லல, ஆழ்வார் சாய்க்கிறார். வாழ்ந்தார்கள் வாழ்ந்தது மாமழை முக்களின் மாய்ந்து மாய்ந்து ஆழ்ந்தார் என்றால் அன்று முதல் இன்றதியார் வாழ்ந்தார்கள் வாழ்ந்தே நிற்பர் என்பதில்லை நிற்கிறில் ஆழ்ந்தார் கடற்பள்ளி அண்ணல் அடியவராமினோ. சாகத்துல ஆச்சரியமா பயணிச்சுருக்க பெருமாள். அந்த பெருமானுடைய திருவடியை பிடிச்சுக்க கூடாதோ? இவாழ்ல நம்ம எவ்வளவு வாழ முடியுமா? எவ்வளவு நாள் நம்மளால வாழ முடியும்? நமக்கு என்ன கிடைக்கும் சொல்லுங்கோ? நமக்கு என்ன இங்க அமையாது? எதுவுமே நமக்கு அமையாது. அதனால ஒரு பிக்ஷுகனா இருக்கிறதுன்றதே தப்பு. அந்த பிக்ஷுகனா இருந்து ஒரு இத மாதிரி அகங்காரம் பிடிச்சி திமிரு பிடிச்சி யாரையும் மதிக்காத ராஜாக்கள்லாம் இருக்காளே, அவாகிட்ட எல்லாம் போனா நல்லா இருக்குமா? நமக்கு நல்லது வருமா? அது மாத்திரம் இல்ல, நீங்க அப்படியே போங்கோ, அந்த ராஜாக்கள்கிட்ட போனாலும் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? அவ எவ்வளவு தருவாவா? என்ன தருவா? இது சொல்லுவா மன்போ, கட்டி கொடுத்த சாதமும் சொல்லி கொடுத்த வித்தையும் எவ்வளவு நாள் வரும் அப்படின்னுவா. எவ்வளவு நாள் வரும்? அது இவா கொடுத்தது எவ்வளவு நாள் வரும்? குந்தி தின்றால் கொன்றும் மாடும். நமக்கு என்ன நமக்கு கிடைக்கும்? இந்த மாதிரி மனுஷாகிட்ட நம்ம போகணுமா? இவாள்னா ஐஸ்வர்யசாலிகள். அவள் எல்லாரும் இவாளுக்கு ஐஸ்வர்யம் இருக்கு, அது நஸ்வரமான ஐஸ்வர்யம். இன்னைக்கு இருக்கு, நாளைக்கு அவாகிட்டயே இருக்குமா இருக்காதான் தெரியவே தெரியாது. ஆழ்வார் சாய்க்கிற, ஏன் நீங்க இப்படி போறீங்கோ? வம்மின் புலவீர் இன்னும் மெய்வர்த்திக்கை செய்து உய்மினோம் இம்மண் வழகினில் செல்வர் இப்போது இல்லை நோக்கினோம். வாங்கோ பாருங்கோ, இந்த உலகத்துல பணக்காராலே யாரும் இல்லையே,
அவன்னா என்ன இருக்கு அவகிட்ட பணம் என்ன ஆகுது? எத்தனை நாளுக்கு போதும் உலகீர்கள் மன்னா மனிதரை பாடி படைக்கும் பெரும்பொருள். நீங்க எவ்வளவு வாங்கினாலும் சரி, அவ எவ்வளவு கொடுத்தாலும் சரி, எவ்வளவு நாள் உங்களுக்கு அது போரும். எவ்வளவு நாள் வச்சு நீங்க அனுபவிப்பீங்க? அந்த ஐஸ்வர்யமாக வேணும் நீங்க போறீக்கோ. ஆனால் நும் கவி கொண்டு நும் இட்டா தெய்வம் ஏத்தினாள் செம்மின் சுடர்முடி என் பெருமாளுக்கு சேர்வை. உங்களுடைய இன்கவி நீங்கெல்லாம் சாதாரணமான கவிகள் இல்லையே, உயர்ந்த கவிகள். அந்த வசந்த கவிகளா நீங்க இருக்கிறதுனால உங்களுடைய பாடல் எல்லாம் எங்க பெருமாளை பத்தி பாடுங்க. அல்லது உங்களுக்கு எந்த பெருமாளோ, ராமனை பிடிக்குமா ராமனை பாடுங்கோ, கிருஷ்ணனை பிடிக்குமா கிருஷ்ணனை பாடுங்கோ, நரசிம்மனை பிடிக்குமா நரசிம்மனை பாடுங்கோ, அல்லது அப்சைய பிடிக்குமா அப்சைய பாடுங்கோ. எப்படியோ ஒண்ணும் பெருமாளை பாடுங்கோ. பாடினாக்கா அது என்ன தெரியுமா பண்ணும்? நீங்க எதை பாடினாலும் அந்த பெருமாளுக்கு எங்க பெருமாளுக்கு தான் சேரும். அந்த பெருமாள் உங்களுக்கு தன்னாகவே கொண்டு சன்மம் செய்யாமையும் கொள்ளுமே அப்படிங்கிறார் ஆழ்வார். தன்ன மாதிரி ஆக்கிடும், நல்ல சாதிஷ்யத்தை கொடுக்கும், போக சாமியத்தை கொடுக்கும். அது மாத்திரமில்ல, சன்மம் செய்யாமையும் கொள்ளுமே. நமக்கு திருப்பி பிறப்பே வராது. மாம பேச்சு புனர்ஜென்ம துக்காலயம் சாஸ்வதம் நாப்னவந்தி மகாத்மான சம்சித்தின் பரமாங்கதாக அப்படிங்கிற பெருமாள். அதனால நாம பெருமாளை பத்தி பாடினோம்னா, பெருமாளையே நினைச்சுட்டு இருந்தோம்னாக்கா நமக்கு ஜென்மம் கிடைக்காது, மறுஜென்மமே கிடைக்காது. எப்பொழுதும் ஆனந்த சாகரத்துல இருக்கலாமே. எதுக்கு இத இது பண்றீங்கோ? நீங்க எவ்வளவு வாங்கினாலும் சரி, எவ்வளவு வாங்கினாலும் சரி, எல்லாமே எப்படிப்பட்டது? அழியக்கூடிய ஐஸ்வர்யம்தான், அழியக்கூடிய ஐஸ்வர்யம்தான். ஆனால் நம்ம பெருமாள் இருக்கிற எப்படி தெரியுமா? கொள்ளக்குறை விடம் வேண்டிற்றெல்லாம் தரும் கோது இல். அழார் என்ன பதங்கள் பிரயோகம் பண்ற! கொள்ளக்குறைவினம், அவன் பரிபூர்ணனோ. இது சொல்லிடுச்சு பிரதாரண்யம். பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணதமுச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவ அவசிஷ்யதே அப்படின்னு. நாம ஒரு பாத்திரம் நிறைய பிரசாதம் இருக்கு, அந்த பிரசாதத்தை நாம எடுக்கிறோம். பிரசாதத்தை எவ்வளவு எடுக்கிறோமோ அவ்வளவு பிரசாதமானது குறைஞ்சிடுறது, எடுக்க எடுக்க குறைஞ்சி போயிடுறது. கடைசியில பூர்ணமா எடுத்துட்டோன்னா எல்லாமே போயிடுறது. ஆனால் பாருங்க, ஒரு வழக்கு இருக்கு. திருக்கார்த்திகை இருந்தது. திருக்கார்த்திகை அன்னைக்கு நீங்க எல்லாரும் வழக்கு ஏற்றினோம். நாம எல்லாம் வழக்கு ஏற்றிச்சு என்ன பண்ணினோம்? பெருமாள் வழக்கு ஏற்றிட்டோம். அதுல இருந்து ஒவ்வொரு வழக்கா ஏற்றினோம். ஒவ்வொரு வழக்கா ஏற்றினதுனால அந்த பெருமாள் வழக்குல ஏதாவது ஜுவாலை குறைஞ்சு போயிடுச்சா? குறையாதே. ஒரு ஞானம் ஆச்சாரியர் காலக்ஷேபம் சாதிக்கிறார். அந்த காலக்ஷேபம் சாதிக்கிச்சு அதை நாம கேட்டு இருக்கோம். கேட்டு இருக்கிற சமயத்துல அவர் எவ்வளவுக்கு காலக்ஷேபம் சொல்றாரோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவருக்கும் ஞானம் அதிகமாகிறது, கேட்கிறவங்களுக்கும் ஞானம் அதிகமாகிறது. இதுதான் ஞானத்துக்கும் பெருமாளுக்கும் சாதாரண ஐஸ்வர்யத்துக்கும் உடைய வேறுபாடு. பெருமாளுடைய சுரூபமோ பெருமாளுடைய திவ்ய ஆனந்தமோ அத மாதிரி ஞானமோ இவைகள்லாம் வெயிக்கிறதே வர்த்ததையேவ நித்தியம். வெயிக்கிறதே செலவு பண்ணினோம்னாக்கா நித்தியம் வர்த்ததை. எவ்வளவு பாடம் சொல்றோமோ அவ்வளவு ஞானம் அதிகமாகும். என்ன சார் சுவாமி அடிக்கடி சாதிப்பார், நாம படிக்கச்ச நமக்கு ஞானம் வரல, நம்ம படிக்கிறதே கிடையாது. நம்ம இன்னொருத்தருக்கு பாடம் சொல்லச்சேதான் நம்ம ஞானத்தை வளர்த்துக்கிறோம். அப்பதான் நாம படிக்க ஆரம்பிக்கிறோம். காரணம் என்ன? ஒரு சிஷ்யருக்கு ஆச்சாரியர் காலக்ஷேபம் சொன்னார்னா அந்த சிஷ்யருக்கு நன்னா புரியணும். நன்னா புரியணும்னாக்க நாம எவ்வளவு புரிஞ்சுட்டு இருக்கோமோ அப்பதான் அவருக்கு நல்லா சொல்ல முடியும் சிஷ்யருக்கு. இல்லாதவன எப்படி சொல்ல முடியும்? அதனால பார்த்து பார்த்து சொல்லணும். எவ்வளவு சொல்றோமோ அவ்வளவு ஞானம் ஏறும்.
ஐயாவுக்கு சுவாமியை பத்தி சாதித்தா எல்லாரும் நியாய சாஸ்திரமும் வேதாந்த சாஸ்திரமும் எல்லாமே லுக்கு சுவாமி. சுவாமி கிட்ட போய் ஏதாவது வாசிக்கணும்னு சொன்னாக்க சுவாமி அனுகிரகிச்சாருனாக்க புஸ்தகம் பார்க்க மாட்டேன் சுவாமி. எந்த பாடம் கேட்கிறாளோ அந்த பாடத்தை உடனே பாடம் சாய்க்க ஆரம்பிச்சிருவார் சுவாமி. என்ன சார் சுவாமிக்கு நடந்தது? அவ திருத்தோப்பனார்கிட்ட சுவாமி என்ன பண்ணார்? என்ன சார் சுவாமி சித்தாந்த லட்சணம்ன்ற கிரந்தத்தை வாசிச்சிருந்தேன். நியாயசாஸ்திரத்துல பாதிதான் வாசிச்சேன். அதுக்கப்புறம் அதுல வாசிக்க முடியல, சுவாமி புறஞ்சிட்டாரு, ஒன்றும் தெரியாது. திருத்தோப்பனார் ஐயா சுவாமி கிட்ட போய் சுவாமி இவர் கேட்டாராம், அண்ணா கிட்ட வாசிச்சேன், பாதிதான் வாசிச்சேன், மீதி பாதி வாசிக்கல. அப்படியா? வாசிக்கணுமா? ஆமாம், வாசி வாசி அப்படின்ட்டு உடனே ஆரம்பிச்சுட்டார். என்ன சார் சுவாமி புத்தகத்தை வாசிக்க ஆரம்பிச்சுட்டார். சுவாமி கிடுகிடுகிடுகிடுன்ட்டு பிரவாகமா சாதிக்க ஆரம்பிச்சுட்டார். இது எப்படி வந்தது? ஆச்சாரியர்கிட்ட இருந்து கிரகிச்சவே ஏகசந்த கிராகி மாதிரி அற்புதமா கிரகிச்சார். அதன் பிறகு அத்தனை முறை காலக்ஷேபம் சாதிச்சிருக்க, பாடம் சொல்லியிருக்காரு சுவாமி. நியாயமோ மீமாம்சையோ வேதாந்தமோ சாகித்யமோ தர்மசாஸ்திரமோ எல்லாம் சாதிச்சிருக்காரு. இத மாதிரி சாதிக்க ஞானமானது விருத்தி ஆயிண்டே இருக்கும். அதனால இது நம்மளுடைய ஞானமே அப்படின்னாக்கா பகவானுடைய ஆனந்தம் எல்லாம் பரிபூர்ணம், கொள்ளக்குறைவிலன். அதனால எல்லாமே அவங்கிட்ட இருக்கிறதுனால வேண்டிற்று எல்லாம் தரும். நம்ம எதை கேட்டாலும் கொடுப்பான். ஆனால் கோதியில் குற்றமற்றது தோஷமற்றதுதான் பகவான் நமக்கு எல்லாம் கொடுப்பார். எல்லாத்தையும் கொடுப்பான்றதுனால நமக்கு கெடுதல் எல்லாம் கொடுத்துருவான்னு வச்சுக்காதீங்க. நமக்கு எது தோஷமற்றதோ, நமக்கு எது முக்கியமா அத்தியந்தம் உபாதேயமானதோ அதை ஒன்றி அனுகிரகிப்பான் எம்பெருமான். அதனால பகவானுக்கு இப்படிப்பட்ட ஏற்றம். அதனால அவனு சேவிங்கோ, அவன் தானே வள்ளல். அவனுக்கு வதான்யன்னு பேரு. அத மாதிரி உதாரண் அப்படின்னு உதாரணன்னு பேரு. விஷ்ணுஷ்ணமாண்டவன் அடிக்கடி சாட்சியாகும். உதாரண் உ அப்படின்னாக்கா பிராட்டி, அவதானே சர்வேஸ்வரி சாலினி. அதனால அவதான் உ அப்படின்றதுனால சொல்லப்படுறது. அவளை தானமாக உடையவனா போயிட்டான் பகவான். அவன் உதாரணா ஆயிட்டான். பிராட்டிய தானமாக உடையவனோ, அதனால அள்ளி அள்ளி கொடுக்குறான் பகவான். அவனுக்கு இவ்வளவுதான் கொடுக்கணும்ன்றது கிடையாது. அவகிட்ட எல்லாம் இருக்கு, எல்லாம் கொடுக்குறான் அவன். அதனால அவனுக்கு உதாரணன்னு பேரான். அதனால வேண்டிற்றெல்லாம் தரக்கூடிய வள்ளல் மணிவண்ணன் அவன். அப்படிப்பட்டவனை பாட்டு பாடுவாங்கோ, அவனை பத்தி பாடுங்கோ. இந்த மாதிரி கவிகள்லாம் இருக்காளே, இவன்லாம் எப்படிப்பட்டவா தெரியுமோ? இப்ப சொன்னமே திமிரு, அகங்காரம் பிடிச்சவா. அகங்காரம் பிடிச்சவாளை போய் நம்ம பாடினோம்னு வச்சுக்கோங்களேன், அதனால நமக்கு என்ன கிடைக்கும்? நமக்கு ஒண்ணுமே கிடைக்காது. நமக்கு ஒரு கௌரவமும் கிடைக்காது. இவாளெல்லாம் பாடாதீங்க, பாடவே பாடக்கூடாது. இந்த மாதிரி பாடி நமக்கு நல்லது கிடைக்காது, நல்லதே கிடைக்காது. அதனால நமக்கு கஷ்டம், அவமானம் இதெல்லாம் தான் வரும். அதனால இப்படிப்பட்டவாளை எதுக்கு நீங்க பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன சொல்ற, சுவாமியினுடைய திருவுள்ளம் இவாள்லாம் பொய்யான வாழ்க்கைய வாழலாம். பொய்யான வாழ்க்கைன்னா என்னது அப்படின்னா கவர்ச்சியான வாழ்க்கைகள். எதுவும் அவளுக்கு நிரந்தரம்னு, எது நிரந்தரம், எது நீச்ச அனுபாதேயம் ஹேயம், அதெல்லாம் அவளுக்கு தெரியல. ஹேயம்னா போயிடக்கூடிய, சீக்கிரமே போயிடும். அதெல்லாம் தேவையில்லாதது. அது எது அப்படின்னு அவளுக்கு தெரியல. மெய்யில் வாழ்க்கையை மெய்யென கொள்ளும் இவ்வையம் தன்னோடும் கூடுவதில்லையா. ஐயனே அரங்கா என்றழைக்கின்றேன், மையல் கொண்டொழிந்தேன் என் நன்மாளுக்கே அப்படிங்கிற குலதேவ பெருமாள். மெய்யில் வாழ்க்கையை,
உண்மை இல்லாத வாழ்க்கை. அத்வைதிகள் சொல்ற மித்யான்னு அர்த்தம் இல்லை, இது அந்த அர்த்தம் இல்லை. இது என்னன்னா நிரந்தரமானது இல்லை, ஏதோ ஒரு கவர்ச்சியா தோன்றது, ரொம்ப அழகா இருக்க மாதிரி இருக்கு, ஆனால் அது நமக்கு முக்கியம் இல்லை. அது இந்த வாழ்க்கையெல்லாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை அப்படின்னாக்கா உடம்ப தூக்கி விடும், உடம்ப நன்னா இதுவா பண்ணும், உடம்ப வளர்த்து விட்டுடும். உடம்பு வளர்ந்ததுன்னாக்கா அதுல எது தேவையோ அது வளரணும், சாத்விகமான அம்சங்கள்லாம் வளரணும். ஆனால் ராஜசமான அம்சங்களோ தாமசமான அம்சங்களோ வளர்ந்ததுன்னாக்கா அதனால என்ன பிரயோஜனம்? அப்படிப்பட்டவாகிட்ட போய் நம்ம பாடணுமா? திருப்பல்லாண்டு தெரிஞ்சவாளுக்கு பல்லாண்டு செய்கிறவாள் எல்லாருக்கும் தெரியும். நம்ம பல்லாண்டு தெரியாதவாளே இருக்க மாட்டா, அரியன் கொடுத்தா அரியன் குறையமா தான் தெரியும். அதுல ஒரு பாசுரம் வரும், அது என்ன சொல்லுவாரு, நெய்யிடை நல்லதோர் சோர் அத்தானி சேவகம் அப்படின்னு வரும். நெய்யிடை நல்லதோர் சோர் நீரமும் அத்தானி சேவகமும் கையடைக்காயும் கழுத்துக்கு பூனோடு காதுக்கு குண்டலமும் நெய்யிட நல்லதோ சாந்தமும் தந்து அப்படின்னு வரும். இத உலக பாஷைக்காரர் சம்ஸ்கிருத வியாக்கியானம் பண்ணிருக்கிறதுக்கு, அதுக்கடியன் அந்த காலத்துல தமிழ்ல எழுதினேன். பரவாக்கட்ட சுவாமி எழுத சொல்லி அது புத்தகமாக வெளியிட்டாவா திருப்பண்ணாண்டு. அதுல பார்த்தேன் அடியன். இது ஐஸ்வர்யார்த்திகளை பத்தி சொல்றதான். ஐஸ்வர்யார்த்திகள் எப்படி சாப்பிடுவா அப்படின்னாக்கா, நம்ம எல்லாம் நிறைய பிரசாதத்தை சாச்சிட்டு பரிசேஜனம் பண்ணிக்கிறதுக்கோசரம் அன்னசுத்தி அப்படின்னு 2 கரண முட்டையோ 1 கரண முட்டையோ நெய் குத்திப்போம். அப்படின்னு அது கூட குத்திக்கிறது கிடையாது, ஏன்னா உடம்பு கெடுதல்னுட்டு. சுவாமியை பத்தி சொல்லுவா அந்த காலத்துல. சுவாமி பிரசாதம் சாதிச்சாக்கா புரோக்ஷிக்கணும்னாக்கா அது என்னவோ ஒரு கணக்கு சென்றிருக்காரு. 6 கரண முட்டை நெய் குத்தணுமா. 6 கரண முட்டை நெய் குத்தினோம்னாதான் அதெல்லாம் கரண முட்டை பெருசா இருக்கும். 6 கரண முட்டை குத்தினோம்னாதான் சுவாமி புரோக்ஷிப்பர் பரிசேஜனம் பண்ணுவார். சுவாமி அது மாதிரிதான் இருந்தார். அது மாதிரி தயிர் வெள்ளவெள்ளே மாகிழஞ்ச சரத் சந்திரம் வெள்ளவெள்ளேன்னு இருக்கிற தயிர் 6 கரண்டி குத்தணும் சுவாமிக்கு. வடை இருந்ததுன்னாக்கா சக்கச்சிவேன்னு இருக்கணுமா, ஷோப்பா இருந்தாதான் வடை வேணாம் சுவாமி அப்படின்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அது சுவாமியினுடைய தனி இது. அது கூட நாம அது கூட இப்படி பிரசாதம் அதிகமா இருக்கும், அதுல அன்னசுத்தின்னு நெய் சாச்சு நெய்யை சேர்த்துட்டு பரிசேச்சனம் பண்ணுவோம். இது அன்னத்துக்கு நடுவுல இத்திரோடு நெய், அதுதான் நம்ம பண்றது. ஆனால் இந்த ஐஸ்வர்யார்த்திகள் எல்லாம் நெய்யிடை சோறு, நெய் நதிய அது நடுவுல கொஞ்சம் போறோம் பிரசாதம், அப்படி சாப்பிடுவா. அவளா ராஜாக்கள் ஐஸ்வர்யார்த்திகள். அதனால அவ என்ன பண்ண, இத மாதிரி சாப்பிட்டு உடம்பு நல்லா நம்ம சாதிக்கிறாரு, அதையும் சாதிக்கிறார். இந்த ஊன் இருக்கே அதுதான் நல்லா பெருத்து போயிடும். அது பெருத்து போயிடுதுன்னா யாருக்கு பிரயோஜனம்? அது அதனால யாருக்கு பிரயோஜனம்? யுத்தம் பண்றவனுக்கு அது வாட்டமா இருக்கும். யுத்தம் பண்றவனுக்கு தான் அது வாட்டமா இருக்குமே தவிர்த்து நமக்கு என்ன வாட்டம் அது? அதனால இந்த ஐஸ்வர்யார்த்திகள்லாம் இந்த மாதிரி இருப்பா. இந்த மாதிரி இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அப்ப அது என்ன அவளுக்கு பிரயோஜனம்? அது என்ன பிரயோஜனம்? அதனால அவளுக்கு வெறும இதுவாகும், வெறும உடம்பு ஒண்டி வளர்த்துட்டு போகும். உடம்பு வளர்த்துட்டு போகக்கூடிய ஆகாரங்கள் இதெல்லாம் இந்த ஐஸ்வர்யார்த்திகள் எல்லாம் இந்த மாதிரிதான் இருப்பாவா. இந்த மாதிரி இருக்கிறதுனால நீர்மையல் நூற்றுவல்விய ஐவர்க்கு அருள் செய்து நின்று பார்மல்கு சேனையவித்த பரஞ்சுடரை நினைந்தாடி நீர்மல்கி கண்ணினராகி நெஞ்சம் குழைந்து நெய்யாதே ஊன் மல்கி மோடு பருப்பார். ஊன் மல்கி இந்த மாதிரி சின்ன உடம்ப உடலுக்கே கரைந்து நெய்ந்து அப்படிங்கிற தொண்டரடி புரியாழ்வார். அந்த மாதிரி ஊன் மல்கி மோடு பருப்பார்.
இவெல்லாம் என்ன பண்ணுவா? இவா பெருமாள் நினைக்கிற வாழ்கள்லாம் இவ போய் நிக்க முடியுமா அவ கிட்ட? அதனால இந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஆனால் அந்த மாதிரி ராஜாக்கள் தான் தானம் கொடுக்கறவாளா இருக்கா. அவகிட்ட போய் நாம எதுக்கோசரம் இப்படி நிக்கணும்? இந்த மாதிரி நிக்க வேண்டாமே. இத்தனை பாசனம் சொல்றதெல்லாம் வெறுமை டைம் பாஸ் பண்றதுக்கு இல்ல. சுவாமியினுடைய வைராக்கியம் எப்படி இருக்குன்னு பாத்துக்கோங்க. இது அத்தனையும் வச்சுட்டுதான் சுவாமி சாதிக்கிறாரு. இந்த மாதிரி மனுஷா கிட்ட போய் நின்றுண்டு கூணி குறுகி ஒண்ணுமே இல்லாம அவ என்ன கொடுப்பா தெரியாது, கொடுத்தா போருமா தெரியாது, அது நமக்கு அனுகூலமா இருக்குமா தெரியாது. எத்தனை அபமானங்கள்ல கையை கீழே இருக்கிறது. நமக்கு வாங்குறவன் இருக்கானே கைய கீழே தான் வச்சுக்க வேண்டியதா இருக்கு. அந்த மாதிரி கீழே வச்சு வைக்கிறதுக்கு தேவையாது. இதனால இந்த மாதிரி ஒரு ராஜ துவாரத்துல ராஜ மாளிகையுடைய வாசல்ல போய் நிக்கிறதுன்றது எவ்வளவு இது. இன்னொரு விஷயம் ஒண்ணு புரிஞ்சுப்போங்க. அப்படிங்கிற சுவாமி ஸ்ரீமத் ரகசிய திரைசாரத்துல ஒரு விஷயம் சாதிக்கிறார். ஈசாண்டான்னு ஒரு ஆச்சாரியர். அந்த ஆச்சாரியர் எம்பெருமானாருக்கு முன்னாடி இருந்தவர். அவர் ஆளவந்தார் சிஷ்யர்னு ஞாபகம். அந்த சுவாமியை பத்தி சாதிக்கும் பொழுது அவர் சாதிக்கிறார். அபிலஷித துராபா ஏ புரா காமபோகாக ஜலதிமிவ ஜலவுகா ஏ விஷந்தி ஸ்வயம் நஹா அப்படிங்கிறார். ஒண்ணும் இல்லை, குலசேகர பெருமாள் சாதிக்கிற இது. நின்னையே தான் வேண்டி நீர் செல்வம் வேண்டாதான், தன்னையே தான் வேண்டும் செல்வம் போல் மாயத்தால் மின்னையே சேர்துகிரி வித்துவ கோட்டம்மா நின்னையே தான் வேண்டி நிற்பன் அடியேனே. என்ன பண்ண, ஈசாண்டான் ஆசைப்பட்டேறான். நிறைய இந்த போகம் வேணும், அந்த போகம் வேணும், அப்படி அப்படின்னு ஆசைப்பட்டேறான். ஒண்ணு கூட கிடைக்கலையா அவருக்கு, எதுவுமே கிடைக்கல. அபிலஷித்த துராபாகம், அபிலஷிதம் ஆசைப்பட்டது, நான் என்ன ஆசைப்பட்டேன், ஆனா துராபாக கிடைக்கவே இல்லை. எப்போ புறா முன்பு எது ஏ காம போகாக அதெல்லாம் அப்புறம் இவருக்கு எரிச்சலா போயிடுச்சு. உடனே என்ன பண்ண, சன்னியாசம் வாங்கிட்டாரு. சன்னியாசியா போயிட்டாரு. சன்னியாசியா போயிட்ட உடனே ஜலதிமேவ ஜலவுகா தேவி சந்தி ஸ்வயம் நஹா. இப்போ இந்த நதிகள்லாம் என்ன பண்ணும், ஓடும். எங்க ஓடும், நேர போய் சமுத்திரத்துல போய் சேர்ந்துடும். ஜலதி ஜலவுகாக ஓடுகிற நதிகள்லாம் ஜலதி சமுத்திரத்தை போய் எப்படி சேருமோ அந்த மாதிரி இப்ப என்ன ஆகுது தெரியுமா, தே விஷந்தி ஸ்வயம் நகா. காம போகங்கள்லாம் என்கிட்ட தானா ஓடி நிக்கிறது. ஸ்வயம் தானாக நகா என்கிட்ட ஓடி என்ன எடுத்துக்கோன்றது. இப்ப நான் என்னத்தை எடுத்துக்கிறது, சன்னியாசியா போயிட்டுமே. சன்னியாசிக்கு என்ன வேணும், 8 கவலம், தன் கையால 8 கவலம் வாங்கி சாப்பிடணும், அவ்வளவுதான். நம்ம பெரியாண்டவனை பத்தி எவ்வளவு சேவிச்சிருக்கோம். அவ எல்லாம் பிக்ஷை, அந்த பிக்ஷைய வாங்கிட்டு அத வடதிருக்காவி கொள்ளிடம் அதுல போய் அந்த பிரசாதத்தை அலசிரி வேணும். அன்னைக்கு பெருமாள் திருத்துழாய் அதை சேர்த்து 8 உருண்டை சாப்பிட்டுருக்காரு. அவ்வளவுதான் செய்யறது. பிக்ஷா வாங்கினது அதுதான். மீதி இருக்கிறது அப்படியே காவேரியில சேர்த்துட்டு வந்துருவாரு. அவ்வளவுதான். சுவாமிக்கு வத்தல் சுவாமின்னே அவருக்கு திருநாமம் உண்டான். ஒண்ணுமே அவன் செய்ய மாட்டேன். அவன் எதை பத்தி சிந்தனை பண்ணல. எப்பொழுதுமே காலக்ஷேபம் காலக்ஷேபம் வேதாந்தம் பகவத் சிந்தனை அப்படின்னு இருந்தது. பெரிய ஆசிரமம் இல்லை, இடம் இருந்தது. அதுல ஒரு நாணல் புதர், அதுலதான் எழுந்தருள் இருந்தேராம் பெரியாண்டவன் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். அந்த மாதிரி குரு பரம்பரை எல்லாம் சொல்றது. இந்த மாதிரி எல்லாம் எப்படி இருந்திருக்காய்வா. அதனால சன்னியாசிகளுக்கு என்ன வேணும், யதீஸ்வராளுக்கு இதெல்லாம் தேவையில்லையே. இப்ப நான் வேண்டவே வேணும்னு அப்ப எதுவுமே கிடைக்கல, வேண்டாம் வேணான்றேன். இப்போ என்கிட்ட எல்லாம் சேர்றது, எல்லாம் சேர்றது. நின்னையே தான் வேண்டி நீர் செல்வம் வேண்டாதான், நான் உன்னையே வேண்டிக்கிறேன், எனக்கு இந்த ஐஸ்வர்யமே வேணாம்னு சொல்லிட்டேன். அப்போ
தன்னையே தான் வேண்டும் செல்லும் போல் அந்த மாதிரி ஆயிட்டனே நானு அப்படிங்கிறார் குலசேகர பெருமாள். அத மாதிரி இவ ஈசாண்டான் இந்த மாதிரி ஆசைப்பட்ட எதுவுமே கிடைக்கல. நீங்க இந்த மாதிரிதான் இந்த ராஜா கிட்ட போய் நின்றுட்டு நம்ம இது வேணும் அது வேணும்னு கேட்டு இருந்தோம்னாக்கா எத்தனை எத்தனை அபமானங்கள்லாம் கிடைக்கும். இப்படிப்பட்ட அபமானங்கள் எல்லாம் சம்பாரிச்சு நம்ம எதையோ வாங்கிட்டு அது நமக்கு திருப்தியாகவும் இல்லாமல் போராதவும் போய் தேவையாது. அதனால உனக்கு ஒரு கும்பிடு, இந்த மாதிரி இடமே எனக்கு வேண்டாம், இத மாதிரி இடமே எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற சுவாமி. சுரீஸ்வரத்வார பகிர்விதர்த்திகா துராசிகாயை ரச்சிதோயும் அஞ்சலி, கும்பிடு போடுறேன், அஞ்சலி பண்ணி விடுறேன், எனக்கு வேண்டியது இல்லை, நான் எனக்கு இதை அனுபவிக்கணும், இந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் எனக்கு தேவையான, இந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் எனக்கு தேவையே இல்லையே, இப்படி அவமானப்பட்டுலாம் நான் வாங்க வேண்டாம். இப்படி வேண்டாம்னு சொல்லிட்டாக்கா அப்ப எப்படிதான் வாழறது, எப்படிதான் வாழறது சொல்லுங்க. பெரிய ரிஷி உஷஸ்தி, உஷஸ்தின்றவர் பிரம்ம வித்து, பெரிய ரிஷி. சாந்தோக்கிய உபநிஷத்து அவரை பத்தி வர்ணிக்கிறது. எங்க பார்த்தாலும் பஞ்சம் தலைவிரிச்சு ஆடுறது, மழை பெய்யறது. என்ன மழை தெரியுமா? கல் மாதிரி பெய்யறது, வெறும் கல்லுதான். அந்த மாதிரி டயத்துல எங்கேயோ ஒரு இடத்துல ஆகாரம் கிடைச்சிருச்சு, ஆம்பியால கொண்டு சாப்பிட சொல்லிட்டார். ஆம்பியா சின்ன வயசு, அவளை சாப்பிட சொல்லிட்டார். இவருக்கு ஒண்ணுமே கிடைக்கல. கடைசியில தனக்கு இதுவே போயிடுற மாதிரி இருக்கு, ஜீவனே பிராணனே போயிடுற மாதிரி இருக்கு. அதனால பிராணாபாயம் வருதுன்னு தெரிஞ்சு விட்டு. எப்படி தெரிஞ்சது அப்படின்னாக்கா அது கண்ணை மயக்கிறது அதெல்லாம் இல்லை. ஒரு பிரம்மவித்து மரணம் வந்தாக்கா மரண கஷ்டம் தெரியக்கூடாது. நேத்தியே சொன்னோம், கதகிருத்தியா பிரதீட்சந்தே மிருத்யும் பிரியமேவ அதிதின்னு. அவருக்கு என்ன கஷ்டம்னாக்கா இந்த பிராணாபாயத்தை பத்தி அவருக்கு கஷ்டம் இல்லை, பிரம்ம வித்தியம் முடியாம போயிட போறதே. பிரம்ம வித்யா நிஷ்டனுக்கு இதெல்லாம் தெரியாது, எந்த கஷ்டமும் தெரியாது. போனோமா போறோம், இருக்கணுமா இருக்கணும் அப்படின்னு தான் இருக்கணும். அப்படி இருக்குச்சே அவருக்கு தெரியறது. அதனால அவருக்கு கஷ்டமா போயிடுச்சு. அந்த டயத்துல ஒரு யானைப்பாகன் ஒரு கொள்ளை சாப்பிட்டு இருக்கான். அந்த கொள்ளை கொஞ்சம் கேட்கிறாரு, ஐயோ நான் சாப்பிட்ட எச்சு தானே இருக்கு, அதனால பரவாயில்ல கொடு அப்படின்றது. கொடுத்துட்டான். கொஞ்சம் சாப்பிட்ட கொள்ளு ஹீட்டு உஷ்ணம், அது சாப்பிட்ட உடனே அவருக்கு என்ன எடுத்து தாகம் எடுக்க ஆரம்பிச்சு. தாகம் எடுக்க ஆரம்பிச்ச உடனே ஐயோ தாகம் எடுக்கிறதே, தீர்த்தம் வேணும். உடனே அந்த யானைப்பாக என்ன பண்ணா, இந்த தீர்த்தம் அப்படின்னு நீட்டுறான். கேட்க நீ சொத்து நான் எப்படி சாப்பிடுவேன் அப்படின்னு ஒரு, ஏன் அது என்னுடைய சேஷம் இல்லையா, கொள்ளு மாத்திரம் அப்படின்னு கேட்கிறான். இல்ல இல்ல, அப்ப நான் ஆசைப்பட்டு சாப்பிடல, என் பிராணாபாயம் வந்துருவே அந்த பிராணனை நிக்கிறதுக்கோசரம், பிராணனை இருக்க வைக்கணும் அதுக்கோசரம் நான் வாங்கின்றது, அது ஆசைப்பட்டு சாப்பிடல. இப்ப தாகத்துக்கு ஆசைப்பட்டு நான் சாப்பிடுறேன், அத புரிஞ்சுக்கோ. இது பிராணாபாயம், பிராணாபாயத்துக்கு சாப்பிட்டா தப்பு இல்லை. சர்வானுமதிஷ்ட பிராணாத்தியே தத் தரிசனா சூத்திரக்காரர் சொல்லிட்டு போயிட்டார். பிராணம் போற மாதிரி ஒரு அபாய காலம் வந்துடுச்சுனாக்க அந்த சமயத்துல எந்த அன்னம் கிடைச்சாலும் சாப்பிட்டுள்ளோம். ஏன்னா அந்த டயத்துல அந்த சமயத்துல நமக்கு பிராணம் நிக்கணும், அவ்வளவுதான். அதை பண்ணுங்க. மற்றபடி எப்ப பாரு எங்க வேணாலும் எதை வேணாலும் வாங்கின்றதுன்றது தவறு. அதுக்கப்புறம் ஒரு ராஜசபை, அந்த ராஜசபையில அவ எல்லாம் யாகம் பண்ணிட்டு இருக்கா. அப்ப இவர் உள்ள வர வந்தா மகா தபஸ்வி இவர் வந்துட்ட உடனே அங்கேயே ஒரு சுவாரஸ்யம் ஒண்ணு எடுத்திருக்காரு பாஷ்யக்காரர். அந்த உடனே சொல்றது, அதை கொஞ்சம் வாங்கிட்டாரு இல்லையா கொள்ளு, அது கொஞ்சம் மீந்து போனதை எடுத்து தான் ஆம்பளையாட்ட கொடுத்துட்டாரு. கொடுத்துட்டு இதை பத்திரமா வச்சுக்கோ, நாளைக்கு இது மாதிரி எனக்கு ஏதாவது சாப்பிடணுமே அப்படின்னு. அடுத்த நாள் அந்த மாதிரி பிராணாத்தியம் வருது, அந்த பிராணாபாயம் வருது, திருப்பி வாங்கி சாப்பிடுறாரு. அங்க 3 தோஷம் சொல்றாரு பாஷ்யக்காரர். ஒரு தோஷம் அந்த யானைப்பாகனுடைய சேஷமா இருக்கிறது. 2வது தோஷம் தன்னுடைய சேஷம், தான் சாப்பிட்ட மீதி.
அதோட சாப்பிடக்கூடாது. மூணாவது தோஷம் பரியுஷிதம், பழையது, நேற்று தான் அது கொள்ளு, நேற்று இருந்த கொள்ளு இன்னைக்கு சாப்பிடுற, அது பரியுஷிதம். இந்த மூணு தோஷம் இருந்தாலும் அத அவர் சாப்பிடுற அந்த உஷஸ்திங்கிற மகர்ஷி. அதுக்கப்புறம் ராஜசபைக்கு வர அங்க வந்து சில விசாரங்கள்லாம் ஆனவுடனே ராஜா எல்லாம் பண்றான். அதுக்கப்புறம் க்ஷேமமா இருக்கிறதா போறது அந்த பிரம்மத்தை பத்தி. அதனால யாரா இருந்தாலும் எப்படி இருக்கணும்னாக்கா தன்னுடைய ஜீவனம் முக்கியம். அந்த ஜீவனம் எப்படி முக்கியமா இருக்கும் அப்படின்னா பகவத் அதீனமா இருக்கக்கூடியதா இருக்கணும். இந்த மாதிரி ராஜாக்கள் மட்டமானவா, அதுவும் துஷ்டால் இருக்கா பாருங்க, அவகிட்ட எல்லாம் அவர்தான் இருக்கக்கூடாது. சரி, ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டா வேற என்ன கதி அது? அப்படின்னு கேட்டாக்கா வாஸ்தவம் தான், எனக்கு இருக்கு, ஒரு கதி இருக்கு. என்ன கதி அது அப்படின்னாக்கா, எங்க பெருமாள் இருக்காரு, அவர் போறோம். அதாவது கார்மேக வண்ணன்றத அஞ்சனாபம் அப்படின்னு சாதிக்கிறார். கண்ணுக்கு மையிட்டுக்கிறா பாருங்க, மையிட்டுண்டா அது எப்படி கணக்குறைகள் இருக்கும், அது அந்த மாதிரி இருக்கு. எல்லாருக்கும் தெரியும், வாசிச்சிருக்கோம். முதல் ஸ்லோகத்திலேயே இது பெருமாளுடைய திருமேனி கண்ணங்கரேல்னு இருக்கு. அந்த கண்ணங்கரேல் இருக்கக்கூடிய திருமேனி எப்படி கருப்பா போச்சு அப்படின்னாக்கா, முதல்ல பிராட்டி அழகான தன்னுடைய திருக்கண்கள், கரிய திருக்கண்கள், அந்த நேத்ரோத்பலம், அந்த உட்பலமாகிற கண் புஷ்பம், அந்த மாதிரி இருக்கக்கூடிய கண்கள், கருவிழிகள், எப்பொழுதும் அவ சேவிச்சுட்டே இருக்கா பெருமாளை சேவிச்சுட்டே இருக்கிறதுனால அந்த கருப்பு கண்ணில் இருக்கக்கூடிய கருமையானது பெருமாள்கிட்ட ஏறெடுத்து. அது மட்டுமா, துளசி திருத்துழாய், திருத்துழாய் மாலையவாறு பெருமாள் சாத்தின் இருக்க, அதுவும் கருப்பு இன்னும் கொட்டி விட்டுருக்கு. அது மட்டும் இல்ல, நாபி கமலம், திருநாபியில கமலம் இருக்கு, அந்த கமலத்துல தேன் இருக்கும் அப்படின்னு கரு வண்டுகள் சுத்தி ரீங்க ஆரம்பிச்சுட்டு இருக்குது, அதுவும் சேர்ந்து இருக்காது. இத்தனையும் சேர்ந்து ஏற்கனவே கருப்பு, இவைகள் அனைத்தும் சேர்ந்த ஒரு கருப்பு, எல்லாம் சேர்ந்த காளிமா கருமை. அந்த கருமை யமுனா நதியினுடைய கருமையையும் தோக்கடிக்கக்கூடியது. லக்ஷ்மி நேத்ரோஸ்பலஸ்ரீ சமத பரிச்சயா ஏஷ சம்வர்த்தமான நாபி நாளீகரிங்கன் மதுகர பட்டலி தத்த ஹஸ்தாவலம்பா அஸ்மாக்கம் சம்பதோகான். வார்த்தை பார்ப்போம், அஸ்மாக்கம் நம்மளுக்கு, யார் நம்ம எல்லாம் பக்தால், நம்ம எல்லாரும் பரம பாகவதார் பெருமாளையே நினைச்சுட்டு இருக்கிறவா, வாழ்க்கு சம்பத் அவுகான், சம்பத் ஐஸ்வர்யத்தினுடைய கூட்டங்களை கொடுக்கட்டாங்க, அள்ளி அள்ளி கொடுக்கட்டும். அல்பமான ஐஸ்வர்யம் இல்ல, மோட்ச ஐஸ்வர்யம், பாகவத ஐஸ்வர்யம், பெருமாள் கைங்கரிய ஐஸ்வர்யம், இவைகளை எல்லாம் அவரை கொடுக்கட்டும். இதை காட்டு வேற என்ன வேணும் ஒரு பாகவதனுக்கு? அஸ்மாகம் சம்பதோகான் அவிரட துளசீதாம சஞ்சாத பூமா காளிந்தி காந்திகாரி. காளிந்தி யமுனை நதி, அதனுடைய காந்தி, அதனுடைய கருமை இருக்கே, அதுதான் அழகா யமுனா நதிக்கு. அந்த கருமையையும் இது அபகரிச்சிடும், அந்த அழகையும் அபகரிச்சிடும். அது காளிந்தி கலையது வபுஷா காளிமா கைடபாரேகே. கைடபாரியான எம்பெருமான், அவனுடைய வபுஷா திருமேனி, அந்த திருமேனியில இருக்கக்கூடிய காளிமா, அந்த கருப்பு, அதுதான் வேணும். அது வரராஜன் சுவாமி சாதிக்கிறார், வியாசன்மானா தருணதலதி தாமபி சுவாமபிக்யாம் மாதங்காத்ரோ மரகதரஜம் புஷ்ணதி மானசேனா. அப்படியே மரகத மலை மாதிரி இருக்குது திருவாருடைய திருமேனி. அதுல என்ன எடுத்தோ
போகேஸ்வரிய பிரியசகச்சரை காபி லக்ஷ்மி கடாட்சைஹி புயஷ்யாமா பூயஷ்யாமா இன்னும் அதிகமா போயிடுத்து லக்ஷ்மியுடைய கடாட்சத்தினால. பூயஷ்யாமா இன்னும் கருப்பா போயிடுத்தது. புவன ஜனனியும் தேவதா சம்மிதத்தான். ஒவ்வொரு ஸ்லோகமும் கம்பீரமான ஸ்லோகமா இருக்கும். அப்படிப்பட்ட பெருமானுடைய கருமை இருக்கே, அந்த கருமை நிறத்தை உடையவன் எம்பெருமான். சுவாமியே சாதிக்கிறார். வந்தேதம் யமினாம் அப்படின்னு ஆரம்பிச்சு அந்த கரிசையில கிருஷ்ண ஜலத கரிசையில கிருஷ்ண ஜலத காங்காதிகம் வருஷதி. கரிசைல கிருஷ்ண ஜலதா மேகம் இருக்கே சாதாரணமா நீளமா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அது ஜலத்தெல்லாம் கொடுக்காது. வெயில் காலத்தெல்லாம் பார்த்தா மேகம் அது நீளமா தெரியும் நமக்கு, அப்ப மழை பெய்யாது. அதே கருமேகமா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அதுவும் இந்த மூலையில கருமேகமா இருக்கணும். கருமேகமா இருந்ததுன்னா தெற்கு மூலையில அப்ப என்ன ஆகும், மழை கொட்டுன்னு கொட்டும். அந்த மாதிரி இது கரிசையில கிருஷ்ண ஜலத்தாக கரிசைலம் அந்த வாரணகிரியில் இருந்திருக்கக்கூடிய கிருஷ்ண ஜலதம் கருப்பா இருக்கக்கூடிய மேகம், அதுதான் பெருமாள் மேனியோட இருக்கிறவன். ஆங்ஷாதிகம் வருஷதி, நமக்கு என்ன ஆசைப்படுறோமோ, நமக்கு எது எது தேவையோ அது அத்தனையும் வருஷதி அப்படியே விருஷ்டி, கும்ப விருஷ்டி மாதிரி அப்படியே வருஷிப்பான் பெருமாள். அதனால எதஞ்சனாபம் நிரபாயம் அஸ்திமே, எனக்கு அந்த அஞ்சனாபம் இருக்கு பாருங்க, கருமையோட கூடின பகவான், அது நிரபாயமா இருக்கு. அபாயம் அழிவு, நிரபாயம் அழிவற்றது, நாசமற்றது. நாசமற்ற அது என்ன பண்ணணும் தெரியுமோ, எனக்கு இருக்கு, எனக்கு அது இருக்கு. அது இருக்கிறது நான் இந்த மாதிரி ராஜாக்கள்கிட்ட போய் நிக்கணுமா, நான் அவாகிட்ட போய் குறுக்கி போய் வாங்கிக்கணுமா? மேலும் ஒரு விஷயம் தெரியுமா அப்படிங்கிறாரு சுவாமி, அது பூஷணமா இருக்கு. எந்த பூஷணம் அப்படின்னா அது ஒரு தனம், ஐஸ்வர்யம். அந்த பூஷணமாகிற ஐஸ்வர்யம் அது தனஞ்சயன் இருக்கானே அர்ஜுனன், தனஞ்சயன் நிறைய பணத்தை சம்பாதிக்கிறவன், அவனுக்கு ஒரு ரதம் இருக்கு. அந்த தேருக்கு இவன் பூஷணமா போயிட்டான். இவன் தானே பூஷணமா போனான். பூஷணமா போயிட்டதுனால இவன் தான் தனம். எத்தனை அபூர்வ விஷயங்கள் இதுல. பிரதான பிரதிதந்திராதிகாரத்துல சுவாமி ஒரு விஷயம் சாதிக்கிறார். பிரணவார்த்தத்தை அர்ஜுன ரதங்களிலே கண்டுகொள்வது அப்படின்னு சாதிச்சிருக்க. அர்ஜுன ரதத்துல கண்டுகொள்வது ஏன்னா அகார உக்கார மகாரம் தானே. அதுல ஆன்றது பெருமாள், ஊங்கிறது பிராட்டி, அல்லது ஊங்கிறது ஏவகாரம், மகாரம் மதி மனனே அப்படின்லாம் தாத்து சொல்லியிருக்கா. அதனால ஜீவனம் சொல்றது, ஞான சுரூபனால ஜீவனம் சொல்றது. இப்போ பெருமாள் ஏவகாரம், அப்போ ஜீவன் மகாரம், பெருமாளுக்கோசரமே இவன் இருக்கிறான். இதுதான் பிரணவத்தினுடைய அர்த்தம் இல்லையா? பிரணவத்தினுடைய அர்த்தம் இது. அங்கேயே சுவாமி ஒரு ஸ்லோகமும் உதாரிக்கிறார், ஸ்ரீமத் ராமாயண ஸ்லோகம் பிரதான பிரதிதந்திராதிகாரத்துல. அக்ரத பிரஜயோ ராமஹா சீதா மத்தியே சுமத்தியமா லக்ஷ்மணஸ்து தனுஷ்பாணிஹி பிருஷ்டதோ அனுஜகாமஹா அப்படின்ற. ஆஹா அப்படின்னு அங்க முடிக்கிறார். ஆனா அவருக்கு ஆச்சரியம், வால்மீகி என்ன அழகா இருக்கு. முதல்ல ராமன் போறான், அக்ரத பிரஜயோ ராமஹா, முதல்ல ராமன் போனான், அடுத்தது பிராட்டி போயின்னு இருக்கா அவனுக்கு பின்னாடி. உங்க ரெண்டு பேருக்கும் சேஷமா நான் இருக்கேன் அப்படின்னு ஜீவனான லக்ஷ்மணன் கூட போயின்னு இருக்கார் இளைய பெருமாள். என்ன அழகு. பிரணவார்த்தத்தை இப்படி காமிக்க முடியுமா? பிரணவார்த்தத்துல 3 பேரும் ஒன்னா போகச்சு இந்த பிரணவார்த்தத்தை இவ்வளவு அழகா காமிக்கிறானே பகவான் அப்படின்னு ஹா அப்படிங்கிறார் வால்மீகி. அவ்வளவு அழகான அர்த்தம் அது.
அந்த மாதிரி இங்கேயும் பாருங்கோ, இங்க எப்படின்னா பிராட்டி இல்ல, பெருமாள் இருக்கு, அர்ஜுனன் இருக்கான். அர்ஜுனனோ கையை கூப்பிட்டு உட்காந்துருக்கான். பெருமாளோ தேர்தட்டுல உட்கார்ந்துட்டு உபதேசம் பண்ணிட்டு இருக்க, கையை கூப்பிட்டு இருக்கான். கையை கூப்பிட்டு நான் உனக்கு சேஷமா இருக்கேன், உனக்கு சிஷ்யனா இருக்கேன், உனக்கு பக்தனா இருக்கேன், நீதான் எனக்கு எல்லாம் கதி அப்படின்னு பின்னாடி மகாமேகம் சரணம் சாதிக்க போறாரு பெருமாள். அதனால இவன் இது மாதிரி உட்காந்துருக்கான். அதனால அர்ஜுன ரதத்திலே கண்டுகொள்வது அப்படின்னுட்டு பிரதான பிரதிதந்திராதிகாரத்துல சுவாமி தேசிகன் சாதிச்சிருக்க. இங்க அதை சாதிக்கிற தனஞ்சய செந்தன பூஷணம். தனஞ்சயன் அர்ஜுனன், அவன் தனத்தை சம்பாதிக்கிறவன், அவனுடைய ரதத்துக்கே தனமா இருக்கிறவன், பூஷணமா இருக்கிறவன் யாருன்னாக்கா எம்பெருமான். பகவான் இருக்கவே ஜெயிச்சாய்வா, இல்லைன்னா ஜெயிக்க முடியுமா? மொத்தம் போருமே. ஆயுதம் இருக்க மாட்டேன்னா, ஆயுதம் இருக்க மாட்டேன்னவன் எப்படி பாஞ்சஜன்யத்தை ஓதினாவன்? பாஞ்சஜன்யம் ரிஷிகேஷா தேவதத்தம் தனஞ்சயா அப்படிங்கிற கீதையில ஆரம்பத்திலேயே சஞ்சயர் சொல்றார். அப்ப பாஞ்சஜன்யத்தை ஓதலாமா? அது ஆயுதம் இல்லையா? அது பெருமாளுடைய திவ்யாயுதங்கள்ல 2வது ஆயுதம் பாஞ்சஜன்யம் தானே. அதனால தர்ப்பஹந்தா அப்படின்னுட்டு தானவ தர்ப்பஹந்தா அப்படிங்கிறார் பஞ்சாயத்து ஸ்தோத்திரத்துல. அத்தனை பேருடைய தர்ப்பங்கள் எல்லாத்தையும் அடைக்குள்ளது அந்த சப்தமே. சகோஷோ தர்த்தராஷ்டிரானாம் ஹிருதயானியதாரயத்து அப்படிங்கிற கீதையில. அந்த மாதிரி இருக்கக்கூடிய அற்புதமான திவ்ய கோஷம் அது. அந்த கோஷம் இந்த ஆயுதத்தை வச்சு தானே ஜெயிச்சே பெருமாள். அதனால அது சாதாரணமா ஆகையினால இவனல்லவோ பூஷணம். பிரணவார்த்தத்தை காமிக்கிறான். பிரணவார்த்தத்தை காமிச்சுட்டு நான் அகாரார்த்தனா இருக்கேன். அகாரார்த்தம்னா அவ ரட்சணே தாத்து, நான் ரட்சிக்கிறவன் அர்த்தம். யார ரட்சிக்கிறவன்? அத்தனை பேரையும் ரட்சிக்கிறவன், சர்வரட்சகன். அனைத்து பேரையும் ரட்சிக்கக்கூடிய இந்த அகாரார்த்த வாக்கியனான எம்பெருமான் தனஞ்சயனுடைய ரதத்துக்கே பூஷணமா இருக்கானே, அப்படிப்பட்டவன் எனக்கு இருக்கான். அவனல்லவோ தனம். அந்த தனம் இருக்கும் பொழுது இந்த அல்ப ராஜாக்களிடத்துல போய் நான் போவனா? அப்படிப்பட்டவன் நான் போக மாட்டேன். அஞ்சலி பண்ணிடுறேன், எனக்கு வேண்டியது இல்லை. ஆளவந்தார் சாய்க்கிறார், மச்சன் நமோஸ்து கவையே நிரபத்திரபாயே அப்படிங்கிறார். நான் நிரபத்திரவன், எனக்கு ஒண்ணும் இல்லை, எனக்கே நான் நமஸ்காரம் பண்ணிக்கிறேன். ஏன்னா மோசமான வாழ்ல நான் ஒருத்தன் அந்த மாதிரி கவி, அதனால எனக்கு நான் இத மாதிரி பண்ணிக்கிறேன் அப்படின்னுட்டு ஆளவந்தார் சொல்றார். அத மாதிரி சுவாமி தேசிகன் சுபாஷினியில ஒரு விஷயம் சொல்றார். பிரதம சுஜனாய பும்சே, 2 பேரை நான் சேவிக்கிறேன். சுஜனன் துர்ஜனன் 2 பேர். அதுல சுஜனனா இருக்கிற பெருமாள் அவன்தான் பிரதம புருஷன், ஆதி புருஷன் அவன். அதனால பிரதம சுஜனாய பும்சே அந்த மகா புருஷன் பகவான், அவனுக்கும் பிரதம துர்ஜனாய மக்கியம் அப்பி, நான் தான் துஷ்டன், முதல் துர்ஜனன் நான் தான், எனக்கும் நமஹா அப்படிங்கிற சுபாஷ நீவியில. அதனால இத மாதிரி நான் எல்லாருக்கும் கும்பிட போடுறேன். இந்த மாதிரி இருக்கிறவாள்லாம் அஞ்சலி தான். அஞ்சலி 2 பேருக்கு, இந்த மாதிரி ராஜாக்களுக்கும் அஞ்சலி. அவட கும்பிட போட்டு நான் வழிக்கு போயிடுறேன், எனக்கு வேண்டவே வேண்டாம் எனக்கு. அந்த மாதிரி சர்வபூஷணமாகவும் சர்வ ரட்சகனாகவும் எல்லாருக்கும் அனுகூலத்தை பண்ணக்கூடியவனான எம்பெருமான் இருக்கானே அஞ்சனாபன், அவனுக்கும் நான் நமஸ்காரம் பண்றேன். அவனுக்கு தான் பண்ணணும், அவன்தே எனக்கு போரும், அவனுடைய அருளே எனக்கு போரும் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால சுவாமி சாதிக்கிறார். இந்த ஸ்லோகத்தினால என்னென்ன வரிசை இருப்போம் அப்படின்னாக்கா, ராஜாக்கள், அந்த ராஜாக்கள்லாம் எல்லாரும் நல்லவா கிடையாது, எல்லாருக்குமே ஐஸ்வர்ய மதமத்தாலா இருக்கிறன்ற ஸ்திதி வரும். எப்படிப்பட்ட ராஜாவா இருந்தாலும் அவளுக்கெல்லாம் இந்த ஐஸ்வர்யன்ற ஒரு கர்வம் வரும்.
எவ்வளவோ ராஜாக்கள் அது மாதிரி நடந்துட்டு இருக்கா. நாம நகுஷனுடைய இதெல்லாம் தெரியும், மகா சாத்விகனான நகுஷன் கடைசியில இந்திர பதவி கிடைச்ச உடனே திமிரு பிடிச்சு போய் கர்வம் பிடிச்சி அகங்காரம் பிடிச்சி கட்சியில நாசமா போனான். அந்த மாதிரி எல்லாம் ராஜாக்கள்லாம் இருக்கா. அப்படிப்பட்ட ராஜாக்கள் எல்லாம் போய் நாம நிக்க கூடாது, அவளுடைய வாசலுக்கே போகக்கூடாது. அந்த மாதிரி போனோம்னாக்க நமக்கு கெடுதலும் அபமானமும் இதெல்லாம் தான் கிடைக்கும். அப்படியானால் நமக்கு வேற கதியே வராதே அப்படின்னு. ஏன் வராது? நமக்கு சர்வேஸ்வரன் இருக்கான். அவன் எப்படிப்பட்டவன்னாக்க ஆச்சரியகரமான நீலமேக வர்ணனா இருக்கான் அவன். அதுதான் நமக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கும். அது ஏன்னா கருமேகமா இருக்கிறதுனால, கருமேகம் எப்படி விருஷ்டி தீங்கின்றி நாடெல்லாம் இன்னைக்கு பாசுறோம், தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்யுது. அங்க வியாக்கியானம் பண்றா 9 நாள் மழை பெய்யுமா, ஒரு நாள் அந்த ஜலத்தெல்லாம் ஒரு நாள் ரெஸ்ட் விட்டுரும், மழை பெய்யாது. அந்த 9 நாள் பெஞ்ச மழை அத்தனையும் பூமிக்குள்ள போயிடும். திருப்பி 9 நாள், திருப்பி 9 நாள், 3 மும்மாறி பெய்யுது. இது ஒரு அர்த்தம் சொல்ற. அல்லது ராஜாவுக்கோசரம் அறநெறி தவறாத ராஜாவுக்கோசரம் ஒரு மழை, அந்த மாதிரி பதிவரதா ஸ்ரீக்கோசரம் ஒரு மழை, அதே மாதிரியாக சுத்தாத்மாவான பிராமணன் அவனுக்கோசரம் ஒரு மழை. இந்த மாதிரி 3 மழை. தீங்கின்றி நாடு எல்லாம் திங்களும் மும்மாறி பெய்யுது அப்படின்னு சொல்லி ஆண்டாள் வர்ணிக்கிறார் இல்லையா. அது அந்த மாதிரி மழை பெய்யுதுன்னா என்ன ஆகும்? நமக்கு சுக்ஷமா நம்ம இருக்கிறதுக்கு வழி பண்ணணும். அது இது லௌகிகம். ஆனால் பகவானோ அவன் காங்கித ரிஷியா இருக்கான். அத மாதிரி நீலமேக வர்ணனா இருந்துட்டு இது சாதாரண விஷயத்தை கொடுக்கறதுனாக்கா அவன் மோட்ச பர்யந்தம் எல்லாத்தையும் கொடுத்துடுறான். அப்படிப்பட்டவன் அவன். அவன் இருக்கிறதுனால அதுவும் தனந்தைய ரதத்துல அவன் உட்கார்ந்துண்டு பிரணவார்த்தத்தை காமிச்சுண்டு நம்மளுடைய சுரூபத்தை நமக்கு சிக்ஷிக்கிறான். சுரூபத்தை சிக்ஷிக்கிறான் பகவான். அந்த சுரூபன்றது சேடத்துமே நமக்கு, அது சேடதீக சுரூபம், அதை நமக்கு சிக்ஷிக்கிறான் பகவான். அப்படிப்பட்ட பூஷணமான அவன்தான் நமக்கு தனம், அது போர்மை அப்படின்றத இந்த ஸ்லோகத்தினால அனுகிரகிக்கிறேன். இப்ப ஸ்லோகத்தையும் பார்க்கலாம், அதனுடைய தாத்பரியத்தையும் பார்க்கலாம். துரீஸ்வரத்வார பகிர் விதத்திகா துராசிகாயே ரசிதோ யமஞ்சலி யதஞ்சனாபம் நிரபாயமஸ்தி மே தனஞ்சயஸ்யந்தன பூஷணம் தனம். துரீஸ்வர அதாவது ஐஸ்வர்ய மதமத்தாளாக, ஐஸ்வர்யத்தினால திமிரு அகங்காரம் குரூர புத்தி இதெல்லாம் உடையவா. இப்படி இருக்கக்கூடிய ராஜாக்கள்லாம் எவ்வளவு பேர் இருக்கா. அவன்லாம் கெட்ட பிரபுக்கள். நல்ல பிரபுக்கள்கிட்டயே நான் போக மாட்டேன்றார். கெட்ட பிரபுக்கள்கிட்ட போவனா அதெல்லாம் வேண்டியது இல்லை. துவார பகிர் விதர்திகா, பகிஹி வாசல், துவாரம் அந்த வாசல்ல இருக்கக்கூடிய வழி இருக்கே அங்க, விதர்திகா சின்ன அதுல உட்கார்ந்துருக்கிறது. அதை எப்படி உட்காரணும்? துராசிகாயை அங்க காத்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கணும். எப்பப்பா எப்ப கூப்பிடுவானோ, எப்ப கூப்பிட்டு நம்மளை கௌரவிப்பானா, நமக்கு கௌரவம் பண்ணுவானா, பணம் தருவானா, நம்மளால நிம்மதியா இருக்க முடியுமா, இல்ல அவமரியாதை வந்துருமா, எத்தனையோ சிந்தனை இருக்கலாம். துராசிகாயி ஆசிக்கம் உட்கார்றது, துராசிகாயி அந்த மாதிரி கஷ்டப்பட்டுன்னு நிக்கிறது. அது இப்படிப்பட்ட அந்த ராஜாக்களுக்கெல்லாம் அயம் இந்த மாதிரி நம்ம கஷ்டப்படுறதுக்கெல்லாம் அந்த ராஜாக்கள் வாசல்ல போய் நிக்கிறது, அதுல கஷ்டப்படுறது, சிந்தா விஷமா இருக்கிறது. சிந்தனை விஷமா இருந்ததுன்னாக்கா நமக்கு கெடுதலை தான் உண்டு பண்ணும். அது அப்படிப்பட்டதுக்கு அயம் அஞ்சலிஹி ரசிதா, இந்த அஞ்சலியானது என்னால செய்யப்பட்டது. அஞ்சலி பண்றேன் நான், கை கும்பிடு போட்டுறேன், எனக்கு வேண்டவே வேண்டாம் இந்த மாதிரி இது அப்படின்னா. உனக்கு ஏதாவது இருக்கா? ஒண்ணுமே இல்லாம நீ என்னதான் பண்ணுவேன் அப்படின்னு. தனம் எனக்கு இருக்கு. எப்பேற்பட்ட தனம் அது?
அப்படின்னாக்க தனஞ்சயஸ்யந்தன பூஷணம் தான். தனஞ்சயன் அர்ஜுனன் அர்ஜுனன் அர்ஜுனனுடைய சியந்தனம், சியந்தனம்னா தேர். அந்த தேர் இருக்கே அதுக்கு பூஷணமா இருக்கக்கூடியவன் எம்பெருமான். அவன் எப்படி இருக்கான் அப்படின்னா நிரப்பாயம், அழிவற்றவன். யாரு? ஜீவாத்மா கூட தான் அழிவற்றது, எல்லாரும் தான் அழிவற்றவான்னா அப்படி இல்லை. நமக்காவது இந்த பிரகிருதி சம்பந்தம் எல்லாம் உண்டு, பகவத் அதீனம் அப்படின்றதெல்லாம் உண்டு, அத மாதிரிலாம் நமக்கு இருக்கு. ஆனால் பகவான் சுதந்திரன், சர்வேஸ்வரியசாலியா இருக்கான். அவன் சுதந்திரனா இருக்கிறதுனால என்னைக்கும் விகாரம்ன்றதே அவனுக்கு வராது, பிரகிருதி சம்பந்தம்ன்றதே வராது. எப்பொழுதுமே அப்ராகிருதமான இடத்துல இருந்துட்டு அவன் இருக்கிற இடம்லாம் அப்ராகிருதமா ஆயிடும். அந்த மாதிரி இருக்கிறவன் நிரப்பாயம். அந்த நிரப்பாயமா இருக்கிறதுக்கு மூல காரணம் என்ன தெரியுமா? ஏதோ அஞ்சனாபம், அவனுடைய திருமேனி, அப்ராகிருதமான திருமேனி. அந்த அஞ்சனாபம் அப்படின்ற இல்லையோ, அதுக்கு என்ன சொல்றதுன்னா பம் அப்படின்னு சொன்னா பிரகாசம் அர்த்தம். ஆபம், அஞ்சனம், ஆபம். ஆபம் அப்படின்னா பிரகாசம், மை மாதிரி. அஞ்சனம்னா மையி, மைய எப்படி கருப்பா இருக்கும் அந்த மாதிரி பெருமாளுடைய திருமையையும் கணக்கிறேன்னு இருக்குது. கருப்பா இருந்தாலும் சரி, பலபலபலன்னு ஜொலிக்கிறது, ஜொலிக்கிறது. அது அந்த ஜொலிப்புக்கு காரணம் அவ உட்கார்ந்துட்டு இருக்கா உக்ஷஸ்தலத்துல. அப்படின்லாம் இருக்கிறதுனால அவ இருக்கிறதுடைய ஏற்றம். சத்வக்ஷஸ்தல நித்தியவாசி ரசிகாம் அப்படின்னு பூஷயந்தியும் ஸ்வகாந்தியா, அங்க உட்கார்ந்து தன்னுடைய காந்தியினால பெருமாளையே அழகுபடுத்துறாவும். அப்படிப்பட்ட பெருமாளுடைய அழகான வர்ணம். அந்த மாதிரி ஒரு தனம் இருக்கே, இந்த தனம் அழிவற்ற தனம், எல்லாருக்கும் எடுக்க எடுக்க அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய தனம். அந்த தனம் இருக்கச்சே, அதை விட்டுட்டு நான் எதுக்கு இன்னொரு இடத்துக்கு போகணும்? எனக்கு இது தேவையில்லை, அது எனக்கு இருக்கு, அஸ்தி. எது தனம்? எந்த தனம் தெரியுமா? தனஞ்சயஸ்யந்தன பூஷணமா இருக்கக்கூடிய தனம், நிரபாயமா இருக்கக்கூடிய தனம், அஞ்சனாபமா இருக்கக்கூடிய தனம் மே அஸ்தி, எனக்கு இருக்கு. எது இருக்கச்சே வேற என்ன எனக்கு வேணும்? இந்த மாதிரி ராஜாக்கள் இடத்துல போய் நான் உட்காரணும்னு அவசியம் இல்லை. அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால சுவாமி தன்னுடைய வைராக்கியத்தையும் பெருமாள்கிட்ட இருக்கக்கூடிய பக்தியையும் அற்புதமா சாதிக்கிறார். இப்போ ஸ்லோகத்தை செய்வீங்கோ. துரீஸ்வரத்வார பகிர் விதர்திகா துராசிகா ஜெயிரசிதோ யமஞ்சலி யதஞ்சனாபம் நிரபாயமஸ்தி மே தனஞ்சயஸ்யந்தன பூஷணம் தனம். கவிதாக்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. அஸ்மத்குரு பரம்பராயே நமः.